பிரம்மாண்ட இயக்குனரான நம்ம எஸ்.எஸ். ராஜமௌழி இயக்கத்துல நம்ம மகேஷ் பாபு அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு புது பிரம்மாண்டமான ஒரு பேன் வேர்ல்டு திரைப்படம். உலகத்துல இருக்கிற பல லாங்குவேஜ்ல டப் பண்ணி இந்த படத்தை வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா கொண்டு வர போறாங்க. இந்த படத்துடைய ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை நம்ம டிஸ்னி பிளஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸ்பானிஷு, ஜாப்பனீஸு இருக்கிற எல்லா மொழிகளிலுமே இந்த படத்தை டப் பண்ண போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய அபிஷியல் டீசர் நம்மளுக்கு நவம்பர் 15 காத்துக்கிட்டு இருக்கேன். ராமோஜி பிலிம் சிட்டில ரொம்பவே பிரம்மாண்டமான செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான செட்டு ஈவெண்ட்டுக்காகவே பண்ண போறாங்க. அந்த ஈவெண்ட்டை லைவா நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதில் குறிப்பா ஃப்ரீயா பண்ண போறாங்களாமா. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, நீங்க ஃப்ரீயாவே ஹாட் ஸ்டார்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கீராவாணி அவர் தான் இந்த படத்துக்குமே மியூசிக் டைரக்டர். நம்ம எஸ்.எஸ். ராஜமௌலினாவே பெரும்பாலும் அவர் தான் இருப்பாப்ல. பாகுபலி படத்துக்கும் அவர் தான், அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர் படத்துக்கும் அவர் தான். அதை தொடர்ந்து இந்த படத்துக்குமே அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாப்ல. ஆனா அவர் பண்ண அந்த சந்திரமுகி 2 தான் எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா ராஜமௌலியும் அவரும் இணையிற எல்லா படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அவர் டேரக்டர் என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிடுறாப்ல. ஸோ இந்த படத்துடைய டீசர் இப்போதைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட டைட்டில் வந்து வாரணாசி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ரூமர் இருக்கு. ஸோ அது அஃபிஷியலாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் தீமை டைட்டில் சாங்கை இப்போதைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ வந்து அந்த டீசர் வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இருக்க போதாமா. அந்த 3 நிமிஷத்துக்கான ஸ்ட்ரீம் சாங் இப்போதைக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சுதிஹாசன் தான் பாடியிருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஸோ அந்த சாங்கோட அந்த விஷுவல் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த படத்துடைய கேஸ்டிங்கே பயங்கரமான கேஸ்டிங். படத்தை சூப்பராக பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக வெளிவந்த பிருத்திவிராஜ் லுக்கு தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.